ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். என்ன விஷயம் ஆயா? என்னாச்சு? அண்ணா, நிக்கத் கையை அறுத்துக்கிட்டா. வாட்? டாக்டர் சார், நான் சித்திக் பேசுறேன். நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? யா அல்லாஹ், அயான் மிஸ்டர் கான் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டானா? ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஆனா நிக்கத் இப்போ அக்யூட் டிப்ரெஷன்ல இருக்காங்க. நீங்க உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இல்லனா இன்னைக்கு பண்ணதை அவங்க இன்னொரு நாளும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரஷீத் சார், சொல்லுங்க. இது உங்க வீடா இருக்கிறதால இதை நான் போலீஸ்க்கு கொண்டு போகல. இல்லனா அட்டெம்ப்ட் டு சூசைட், அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது கூட ஒரு குற்றம் தான். இது திரும்ப நடக்காம பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். வாங்க டாக்டர் சார், வாங்க. நான் ஃபரா நிக்கத் நிக்காவ இப்பவே இங்கேயே முறிச்சுக்கிறேன். நீ என்ன காரியம் பண்ணிட்டமா? என்ன காரியம் பண்ணிட்ட? நிக்கத், நீ ஒரு விஷயத்தை நினைச்சு பாத்தியா? அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஆனா அப்படி நடந்திருந்தா உன் அம்மாவோட மனசும் அப்பாவோட மனசும் என்ன பாடுபட்டிருக்கும்? உங்களை நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன்ப்பா. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். என் ஒருத்திக்காக நீங்க 2 பேரும் நிறைய விஷயத்தை சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்சமா? என்ன நினைச்ச? நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைச்சியா? சொல்லு நிக்கத், சொல்லு. இல்லம்மா, ராஷித் அகமத் கானோட பொண்ணு கொழையா இருக்க முடியாது. நீ வாழ்வ நிக்கத். உன்னோட வாழ்க்கைய நீ வாழ்ந்தே தீருவ. அப்பா, உயிரோட இருக்கவே எனக்கு தகுதி இல்லாதப்ப நான் என்னோட வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? நிக்கத், என்னோட விதியில இதுதான் எழுதி இருக்குன்னா அப்ப நான் செஞ்சது சரிதான். இல்ல நிக்கத், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு மனுஷன் நினைச்சா தன்னுடைய விதியை கூட மாத்தி எழுத முடியும் தானே. இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்க கூடாது. எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா, எதுவுமே சரியாக போறது இல்ல. நம்மளோட தலை எழுத்து நம்மளால மாத்தவே முடியாதுமா. நிச்சயம் நம்மளால மாத்த முடியாது. என் விதி நல்லா இருந்தா ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் அண்ணாவை யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது. நிக்க, அண்ணாவை யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது. ஐயோ நிக்கத், கொஞ்சம் அமைதியா இருமா. இதுல அண்ணாவோட தப்பு எதுவுமே இல்ல, எதுவும் இல்ல. நாங்க ஐயாவை எதுவும் சொல்ல மாட்டோம். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நாங்க அயனா எதுவும் சொல்ல மாட்டோமா. ஒரு சிலரோட விதியில வெற்றி மட்டும்தான் எழுதி இருக்கு, சிலர் விதியில தோல்வி மட்டும்தான் எழுதி இருக்கு. இல்ல நிக்க, இல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னோட விதியில வெறும் தோல்வி மட்டும்தான் எழுதி இருக்கு, தோல்வி மட்டும்தான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் தோத்து போயிட்டேன்மா, நான் தோத்து போயிட்டேன். என்னம்மா? நான் தோத்து போயிட்டேன்மா, நான் தோத்து போயிட்டேன். அமைதியா இருமா. அந்த விதியை நான் மாத்தி எழுதுவேன் நிக்கத். நீ எங்களை விட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கும் ஃபரானுக்கும் நிச்சயமா நிக்கா நடந்தே தீரும்.
அயான் என்ன சொன்னா மிஸ்டர் கான்? இல்ல அவன் சொன்னது எதுவுமே புரியல. அவன் அழுதுகிட்டே பேசினான். எதையும் முழுசா சொல்லவே இல்லை. நிக்கத் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காளாம். இதுக்கான பழிய தம் மேலேயே போட்டுக்கிட்டாளாம். இதுல அயான் மேல என்ன தப்பு இருக்கு? அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டானா? அதை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. அயான் எந்த தப்பை பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் மிஸ்டர் கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஐயா, நிக்கத் எப்படி இருக்கா? ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா. ஆனா என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. மறுபடியும் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானா? ஐயான், தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன நடந்துச்சு? நிக்கத் இப்போ ஒரு ஆழமான ஷாக்ல இருக்கானா. இப்ப நம்ம எதுவும் பண்ணலனா அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றவே முடியாது. அவளை ஒரேடியா இழந்துருவோம்னா. இங்க பாரு, நிக்கத்துக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல. என் உயிரை கொடுத்தாவது நிக்கத்தோட முகத்துல சந்தோஷத்தை நான் கொண்டு வருவேன். ஐயா, உயிர் வேண்டாண்ணா. அதை விட விலை உயர்ந்த ஒரு பொருள் தான் எனக்கு இப்ப வேணும். என்ன ஐயா சொல்லு. நிக்கத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க எனக்கு இப்போ நீங்க சோயாவை அனுப்பி வைக்க வேண்டியிருக்குண்ணா. நீ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கும் மிஸ் ஃபாரூக்கிக்கும் என்ன சம்மந்தம்?
மிஸ் ஃபருகே, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நீங்க சொன்னீங்கல்ல. அயான் எந்த தப்பை பத்தி சொல்றான்? பதில் சொல்லுங்க. அயான் ஏன் இப்படி சொல்றான்? ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு மிஸ்டர் கான். அயானும் நானும் தப்பு பண்ணிட்டோம். ஆனா நடந்த தப்புல இங்க 2 பேரோட தப்பு எதுவுமே இல்ல. என்ன தப்புன்னு சொல்லுங்க. விதி எங்க வாழ்க்கையில விளையாடிடுச்சுன்னா எங்களுக்கே தெரியாம என்னென்னமோ நடந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்க 2 பேருக்கும் நிக்கா நடந்துருச்சுன்னு. என்னால நடந்ததை ஏத்துக்காம இருக்க முடியாது ரசியா. இதை நாம ஏத்துக்கிறோம், ஏத்துக்காம போறோம். அதனால எதுவும் நடக்க போறது இல்ல. காஜி சார் நிக்கா நடந்துச்சுன்னு சொல்றாருன்னா அது கண்டிப்பா நடந்திருக்கும் தான் அர்த்தம். இது தெரியாம நடந்திருந்தாலும் கூட நாம அதை ஏத்துக்கத்தான் வேணும் ரசியா, வேற வழியே இல்ல. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நாம அந்த பொண்ணு ஜோயாவை அயானோட மனைவியா ஏத்துக்கணுமா? இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் உமேரா பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உண்மை எவ்வளவுதான் கசப்பா இருந்தாலும் நாம அந்த உண்மையோட கசப்பை ஜீரணிச்சு தான் ஆகணும் ரசியா. அதோட உமேராவும் இந்த உண்மையை ஏத்துக்கத்தான் வேணும். சரி, இந்த விஷயத்தை நாம உண்மைன்னு நினைச்சுக்குவோம். அப்புறம் இந்த விஷயத்தை நாம எல்லாரும் உண்மைன்னு ஏத்துக்குவோம். அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆசார் அகமத் கான் இதை ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? இந்த நிக்காவை நான் ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நீங்க 2 பேரும் அங்க எப்படி போனீங்க? அங்க நீ எதுக்காக போன? சொல்லு சோயா, ப்ளீஸ். இது ஒண்ணும் விளையாடுற நேரம் இல்ல சோயா. இதெல்லாம் உண்மைதான் மிஸ்டர் ஹார்ட். அண்ணா, நடந்ததுக்கும் ஜோயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுண்ணா. அண்ணா, அண்ணா, எனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு குற்றவாளிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆனா ப்ளீஸ், நிக்கத் எந்த தப்பு பண்ணலண்ணா.
ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை நீங்க தண்டிச்சிடாதீங்கண்ணா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹசீனா அபி சம்பந்தமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதான் தற்கொலை முயற்சி பண்ணாண்ணா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கண்ணா. நான் ஜோயா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னா அவங்க மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நிக்கத் ஃபரனாவோட நிக்கா நடக்கும்ண்ணா. ப்ளீஸ். அண்ணா அண்ணா நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க நிக்கத்தும் நிஜமாவும் உங்களுக்கு எப்போ ஒண்ணுதான்னு. இன்னைக்கு நிக்கத்தோட இடத்துல நிஜமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயா நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? நீ என்கிட்ட என் உயிரை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்டா. ஆனா இப்ப நீ என்கிட்ட கேட்கறது என் உயிரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுண்ணா. உங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் நிக்கா நடக்கிற வரைக்கும் தானேண்ணா. அது வரைக்கும் நானும் ஜோயாவும் இந்த நாடகத்தை கண்டிப்பா நடத்தி ஆகணும் அண்ணா. இந்த நிக்கா கண்டிப்பா உண்மையான நிக்கா இல்ல. அது எப்பவுமே பொய்யாதான் இருக்கும்ண்ணா. நிக்கத்துக்காகண்ணா ப்ளீஸ். இதை தவிர என்கிட்ட வேற வழியே இல்லைன்னா. இனிமே முடிவு உங்க கையில தான் இருக்கு. என்னது ஐயா, நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அசாருக்கும் ஜோயாவுக்கும் நிக்கா நடக்க போகுது. ஆனா நீ ஜோயா இங்க, நீ எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறாயா? அப்பா இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நான் வேணா போய் அயான் அசாருக்கும் ஜோயாவுக்கும் நிக்கா நடக்க போகுது. நிக்கா. நாம இந்த மாதிரி அசாரோட வாழ்க்கையை நாசமாக்க முடியாது. அட இத பத்தி நம்ம ஹசீனா அபி கிட்ட போய் பேசுவோம். அவங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லுவோம். நீங்க அசருடைய வாழ்க்கையை நாசமாக்க விட மாட்டீங்க. ஆனா என் பொண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் அழிக்க தயாரா இருக்கீங்களா? அசார் எல்லாரையும் தான் குடும்பம் மாதிரி தானே நினைக்கிறான். என் பொண்ணுங்களையும் அவனுடைய தங்கச்சியா தானே நினைக்கிறான். அவங்க மேல பாசத்தையும் வச்சிருக்கான்ல. அவன் உண்மையாவே தான் கூட பிறக்காத தங்கச்சி மேலையும் தம்பி மேலையும் பாசம் வச்சிருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க ராஷித். தன்னுடைய காதலை தியாகம் பண்ண சொல்லுங்க.